நீங்க நல்லா யோசிங்க. காலில் விரல்ல புண்ணு வந்துச்சுன்னா விரலை வெட்ட சொல்லுது ஆங்கில மருத்துவம். அதுக்கு மேல புண்ணு வந்துச்சுன்னா கணுக்காலோட வெட்டுறாங்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு போனா. அதுக்கு மேல புண்ணு வந்துச்சுன்னா தொடையோட வெட்டி எடுத்துறேன். அப்புறம் கடைசியா என்ன ஆகுது? தலைவலிக்கு மாத்திரை போட்டா 1 மணி நேரத்தில் நிக்குது. வயிற்று வலிக்கு மாத்திரை போட்டா 2 மணி நேரத்தில் நிக்குது. காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டா 1 வாரத்தில் கூட போயிருது. ஆனா தவீனா போன இந்த சக்கரை நோயை கண்டுபிடிச்சான்னு தெரியல, எந்த மாத்திரை போட்டாலும் நிக்கல. என்ன சொல்றேன்? மருத்துவமனைக்கு போனா காலம் பூரா சாப்பிடு, சோறு திங்கிறியோ இல்லையோ மாத்திரையை தவறாம தின்னு சாகுற வரைக்கும் நீங்க சொல்றாங்கன்னா என்னையா அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏன் நமக்கு தோணல? என்ன அர்த்தம் தெரியுமா? என் மக்கள் நல்லாவும் இருக்கக்கூடாது, செத்து போயிடவும் கூடாது. இந்த மக்கள் நல்லா இருந்தா அவங்களுக்கு வருமானம் இல்லை, செத்து போனாலும் வருமானம் இல்லை. அப்ப எப்படி இருக்கணும்? எல்லாம் நோயாளிகளாகவே இருக்கணும். அப்படி நோயாளிகளாகவே இருந்தால்தான் பகிரங்கமா மருந்து மாத்திரையை விற்கலாம். அப்படி வித்தாத்தான் தயார் பண்ற குடும்பம் நல்லா இருக்கு. யாரை கொண்டு விட்டு யாரு நல்லா இருக்கிறது? என்ன நடக்குது இந்த நாட்டில்? ஹமாம் அப்படின்னு ஒரு சோப்பு வாங்குறீங்கல்ல, அதுல சோப்புன்னே எழுதியிருக்காது. நெசமா பொய்யான்னு காலையில் வாங்கி பாருங்க. ஹமாம்னு மட்டும்தான் இருக்கும். ஏன்? சோப்புன்னு எழுதாத ஒன்ன சோப்புன்னு சொல்லி இந்த நாட்டில் விற்க வச்சவன் எவன்? அதை தடுக்கணுமா வேண்டாமா? இப்படி எத்தனை பொருள்கள் இந்த நாட்டில் விற்குது? 273 பொருள்கள் உலக நாடுகளால் தடை செய்யப்பட்டது அத்தனையும் இந்தியா தமிழ்நாட்டில் பகிரங்கமா விற்குது. அதை சாப்பிட்டு நோய் வெறிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அறிவிற் சிறந்த முன்னோர்களை, பெரியோர்களை, தாய்மார்களை சிந்தித்து பாருங்க. நாளைய தலைமுறைக்கு 3 வயசு பிள்ளைக்கு சக்கரை நோய் இருக்கு, சாக போற ஆளுக்கும் சக்கரை நோய் இருக்கு. கடைசியா சிறுநீரகம் கெடுது. சிறுநீரகம்னா என்ன மச்சான்? தெரியாதா? சிறுநீரகம்னா தெரியாது சொல்லலாமையா? சிறுநீரகம்னு கேட்டேன், சிறுநீர்னு கேட்கல. நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? சிறு நீர்னா தான் மூத்தறான், சிறுநீரகம்னா என்ன அப்படி சொல்லணும்ல. என்ன தெரிஞ்சுங்க? அப்ப கிட்னிங்கிற சிறுநீரகம் கெட்டு போனா இன்னைக்கு டயாலிஸ் மருத்துவ முறை வந்துருச்சு. ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஏத்த சொல்றேன். அது எவ்வளவு பெரிய ஆபத்து! டயாலிஸ் மருத்துவ முறைக்கு உடம்பு மாறிட்டாலே அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாதுன்னு மருத்துவத்துறை அறிவிக்குது. அப்படி காப்பாற்ற முடியாத அளவுக்கு நோய் வந்து நம்ம உடல் உறுப்புகளை இழந்து சிறு வயசுலேயே இந்த நிலைமைக்கு ஆளாகிறோமே, எங்க இருக்கு சிக்கல்னு யோசிச்சு